முக்கிய செய்திகள். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது டிரம்பின் கனவு மசோதா. சொந்த கட்சியினரின் எதிர்ப்பையும் மீறி 4 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. பழைய வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப விதித்த தடை உத்தரவு நிறுத்தம். பொதுமக்களின் எதிர்ப்புக்கு பணிந்தது டெல்லி பாஜக அரசு. ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை இயக்கத்தை தொடங்கி வைத்தார் ஸ்டாலின். தமிழ்நாட்டின் ஒற்றுமையே நமது வலிமை என திட்டவட்டம். இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது அணு ஆயுத போர் ஆபத்து இருந்தது. பாகிஸ்தான் பிரதமரின் ஆலோசகர் ராணா சனாவுல்லா அதிர்ச்சி தகவல். வணக்கம். பிரம்மாண்டமான அழகிய மசோதா என ட்ரம்ப் வர்ணிக்கும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேறியிருப்பது அரசியலில் அவருக்கு மிகப்பெரும் வெற்றியாக கருதப்படுகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் தமக்கு ஆதரவாக இருந்த உலகின் நம்பர் 1 பணக்காரர் எலான் மஸ்கை டாஜ் எனப்படும் அரசு செயல்திறன் துறை தலைவராக நியமித்து அதிபர் ட்ரம்ப் கௌரவித்தார். அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை குறைப்பு, மானியங்கள் ரத்து உள்ளிட்ட அவரது அதிரடி நடவடிக்கையால் மக்களிடம் எதிர்ப்பு வலுத்த நிலையில் ட்ரம்புடன் கருத்து வேறுபாடும் ஏற்பட்டதால் டாஜ் துறையிலிருந்து எலான் மஸ்க் விலகினார். இதற்கிடையே பிக் பியூட்டிஃபுல் பில் என்ற அந்த மசோதாவை ட்ரம்ப் நிர்வாகம் கொண்டுவர முயன்றது. இதை கடுமையாக விமர்சித்து எலான் மஸ்க் கருத்துக்களை தெரிவித்தார். இதன் காரணமாக ட்ரம்ப் எலான் மஸ்க் இடையே மோதல் வெடித்தது. பிறகு சில காலம் இருதரப்பும் அமைதியாக இருந்தனர். 2 நாட்களுக்கு முன் ட்ரம்பின் மசோதாவை எலான் மஸ்க் மீண்டும் சாடியிருந்தார். அது பைத்தியக்காரத்தனமான மசோதா என்றும் அறிவுபூர்வமாக இல்லாத இந்த மசோதா அழிவுக்கே வழிவகுக்கும் என்றும் அவர் விமர்சித்திருந்தார். அரசுக்கு நிதி சுமையை ஏற்படுத்தும் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் அடுத்த நாளே அமெரிக்கா கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக எலான் மஸ்க் எச்சரித்தார். இதற்கு பதிலடி கொடுத்த ட்ரம்ப் எலான் மஸ்க் கடையை மூடிவிட்டு தமது சொந்த நாடான தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்ப வேண்டியிருக்கும் என்றும் வரலாற்றில் எந்த ஒரு மனிதரையும் விட அதிக மானியங்களை மஸ்க் பெற்றுள்ளார் என்றும் சாடினார். அரசின் ஒப்பந்தங்கள் மற்றும் வரி சலுகைகள் இல்லாவிட்டால் எலான் மஸ்கின் நிறுவனங்கள் சரிந்துவிடும் என்றும் அமெரிக்காவில் ராக்கெட் ஏவுதல்கள், செயற்கைக்கோள்கள் மற்றும் மின்சார கார் உற்பத்தி முடிவுக்கு வந்துவிடும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்தார். இதனை டாஜ் துறை கவனிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். வாகன கடன் மீதான வருமான வரி, கூடுதல் நேர உழைப்புக்கான சம்பளம், மருத்துவ நிதியுதவி உள்ளிட்டவற்றுக்கு முடிவு கட்டுவதுடன் பல வரிகளை குறைக்கும் இந்த பிரம்மாண்டமான அழகிய மசோதா செனட் சபையில் கடந்த செவ்வாய்க்கிழமை நிறைவேறியது. இந்நிலையில் காங்கிரஸ் சபையில் இன்று வாக்கெடுப்புக்கு முன் மிகப்பெரிய விவாதம் நடைபெற்றது. ஜனநாயக கட்சி சிறுபான்மையினர் பிரிவு தலைவர் ஹக்கீம் ஜெஃப்ரிஸ் 9 மணி நேரம் வாதிட்டார். விவாதத்தின் முடிவில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் 218க்கு 214 என்ற வாக்குகள் கணக்கில் மசோதா நிறைவேறியது. இது அதிபர் ட்ரம்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. ட்ரம்பின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களே இந்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் பேரவைத் தலைவர் மைக் ஜான்சன் அனைவரிடமும் பேசி சம்மதத்தை பெற்றுள்ளார். மசோதா நிறைவேறியது குறித்து ட்ரூத் வலைதளத்தில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில், இதுவரை வந்த மசோதாக்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மசோதா இது என்றும் உலகிலேயே அனல் பறக்கும் நாடாக அமெரிக்கா உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். டெல்லியில் வாகன ஓட்டிகளின் கடும் எதிர்ப்பால் பழைய வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப விதித்த தடை உத்தரவை அந்த மாநில பாஜக அரசு நிறுத்தி வைத்துள்ளது. தலைநகர் டெல்லியில் நாள்தோறும் அதிகரித்து வரும் காற்று மாசுவால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் எரிக்கப்படும் விவசாய கழிவுகள் மற்றும் வாகன பெருக்கமே காற்று மாசுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இதனால் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் உள்ள பெட்ரோல் வாகனங்களுக்கும் 10 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள டீசல் வாகனங்களுக்கும் எரிபொருள் நிரப்பக்கூடாது என்று டெல்லி அரசு உத்தரவிட்டது. அரசின் உத்தரவை மீறி பழைய வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் மையங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பழைய வாகனங்கள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டது. இந்த உத்தரவு கடந்த 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் டெல்லி அரசு அறிவித்தது. இதற்கு எதிராக கடும் விமர்சனங்கள் எழுந்ததோடு வாகன ஓட்டிகள் போராட்டங்களிலும் ஈடுபட்டனர். இந்நிலையில் பழைய வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப விதிக்கப்பட்ட தடையை டெல்லி அரசு நிறுத்தி வைத்துள்ளது. தொழில்நுட்ப சவால்களால் இந்த உத்தரவை அமல்படுத்த முடியவில்லை என்று காற்று தர மேலாண்மை ஆணையத்திற்கு அந்த மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவால் மக்களிடம் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் மக்கள் பக்கம் அரசு நிற்பதாகவும் டெல்லி அரசு கூறியுள்ளது. தலைநகர் டெல்லியில் மட்டும் 60,14,000 பழைய வாகனங்கள் இருப்பதாகவும் அவற்றில் பெரும்பாலான வாகனங்கள் பயன்பாட்டில் உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. 41 லட்சம் இருசக்கர வாகனங்களும் 18 லட்சம் 4 சக்கர வாகனங்கள் உள்ளதாகவும் தரவுகள் உள்ளதால் இதற்கு மாற்று வழியை உருவாக்க வேண்டும் என்று காற்று தர மேலாண்மை ஆணையத்தை டெல்லி அரசு கேட்டுக்கொண்டுள்ளது.
ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை இயக்கத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டின் ஒற்றுமையே நமது வலிமை என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் கூட்டணி அமைப்பதில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்நிலையில் தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை புறக்கணித்து தமிழ் பண்பாட்டின் பெருமையை நிராகரித்து மக்களிடையே மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகும் துரோகிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை உறுதி செய்ய ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சார இயக்கத்தை ஒருங்கிணைக்குமாறு திமுகவினர் திரு ஸ்டாலின் உத்தரவிட்டார். பொதுக்கூட்டங்களை நடத்தவும் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கவும் அவர் அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி சென்னை ஆழ்வார்பேட்டையில் நேற்று ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை தொடங்கி வைத்த திரு ஸ்டாலின் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்தார். மகளிர் விடியல் பயணம், கலைஞர் உரிமை தொகை, மக்களை தேடி மருத்துவம் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். வீதி வீதியாக நடந்தே சென்ற திரு ஸ்டாலினுக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். மாவட்ட செயலாளர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த தலைவர்கள் என அனைவரும் 45 நாட்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தமிழகத்தில் உள்ள அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டதால் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரத்தில் திமுகவினர் ஈடுபட்டனர். சென்னை ராயப்பேட்டை பகுதியில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வில் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான திரு உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார். இதற்கிடையே இத்திட்டம் தொடர்பாக திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு தினேஷ்குமாருடன் கலந்துரையாடிய வீடியோ காட்சிகளை எக்ஸ் தளத்தில் திரு ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அதில் இத்திட்டத்திற்கு பொதுமக்களிடம் கிடைக்கும் வரவேற்பு குறித்து அவர் கேட்டறிந்தார். அப்போது வீடுகளுக்கு மக்கள் சாப்பிடவே அழைத்தார்கள் என்று அமைச்சர் கூறியதற்கு நகைச்சுவையாக பதிலளித்த திரு ஸ்டாலின், தெரிந்திருந்தால் தாமே வந்திருப்பேன் என கூறினார். திமுக ஆட்சி தொடர வேண்டும் என உற்சாகத்தோடு மக்கள் தம்மிடம் தெரிவித்ததாக கூறியுள்ள திரு ஸ்டாலின், தமிழ்நாட்டின் ஒற்றுமையே நமது வலிமை என பதிவிட்டுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது அணு ஆயுத போர் ஆபத்து இருந்ததாக பாகிஸ்தான் பிரதமரின் ஆலோசகர் ராணா சனாவுல்லா தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள பெஹல்காம் சுற்றுலா தளத்தில் கடந்த மே மாதம் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி தரும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இறங்கிய இந்தியா பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் முகாம்களை தாக்கி அழித்தது. இரு நாடுகளிடையே ஏற்பட்ட இந்த மோதல் முடிவுக்கு வந்து 1 மாதத்திற்கு மேலாகிவிட்ட நிலையில் இது குறித்து தனியார் செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபின் ஆலோசகர் திரு ராணா சனாவுல்லா, ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் விமானப்படை தளத்தின் மீது இந்தியா ஏவிய பிரம்மோஸ் ஏவுகணையில் அணு ஆயுதம் இருக்கிறதா என தீர்மானிக்க தங்கள் நாட்டு ராணுவத்திற்கு 30 முதல் 45 வினாடிகள் மட்டுமே இருந்ததாக தெரிவித்துள்ளார். 30 வினாடிகளுக்குள் எதையும் முடிவு செய்யக்கூடிய ஆபத்தான சூழ்நிலை அது என்றும் திரு சனாவுல்லா கூறினார். அணு ஆயுதத்தை பயன்படுத்தாமல் இருந்ததன் மூலம் அவர்கள் நல்லது செய்தார்கள் என்று நான் கூறவில்லை. அதே சமயம் இது உலகளாவிய அணு ஆயுத போரை ஏற்படுத்தக்கூடிய முதல் அணு ஆயுதத்தை ஏவுவதற்கு வழிவகுத்திருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் பல விமான தளங்களை இந்தியா தாக்கியதில் ஓடுபாதைகள் மற்றும் கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் சர்கோதா, நூர்கான், பொலாரி, ஜகோபாபாத், சுக்கூர் மற்றும் ரஹீம்யால் கான் ஆகிய இடங்களின் பெரும் சேதம் ஏற்பட்டதாகவும் திரு சனாவுல்லா குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் ராணுவம் ஏவிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை இந்தியா இடைமறித்து அழித்ததுடன் பாகிஸ்தான் எல்லைக்குள் உள்ள சில ராணுவ இலக்குகளையும் தாக்கியதாக தெரிவித்துள்ளார். நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மா வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம் சிக்கிய விவகாரத்தில் அவரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்திற்கான கையொப்பங்களை சேகரிக்கும் பணியை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வந்த நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மா வீட்டில் கடந்த மார்ச் 14ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டனர். அப்போது பாதி எரிந்த நிலையிலும் எரியாத நிலையிலும் சுமார் 34 கோடி ரூபாய் மதிப்புள்ள 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் அங்கிருந்த மூட்டைகளில் கண்டெடுக்கப்பட்டன. இவை அனைத்தும் கணக்கில் வராத பணம் என்று தெரியவந்தது. இது தொடர்பான புகார்களை நீதிபதி யஷ்வந்த் வர்மா மறுத்தார். உச்சநீதிமன்றம் அமைத்த 3 நீதிபதிகள் அடங்கிய குழு விசாரித்த போது நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றம் நிரூபணமானது. இதையடுத்து அவரை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டதுடன் வழக்கு விசாரணையில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டது. மேலும் நீதிபதி பதவியை ராஜினாமா செய்யும்படி யஷ்வந்த் வர்மாவை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டதை ஏற்க அவர் மறுத்துவிட்டதால் யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி
முர்முவுக்கு பரிந்துரை செய்தது. இந்நிலையில் இந்த மாதம் தொடங்க உள்ள நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் அறிமுகப்படுத்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. அவரை பதவி நீக்கம் செய்யக்கோரும் தீர்மானத்திற்கான கையொப்பங்களை சேகரிக்கும் பணியை மத்திய அரசு தொடங்க உள்ளதாக தெரிகிறது. இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள மக்களவையில் 100 எம்பிக்களின் ஆதரவும் மாநிலங்களவைக்கு குறைந்தது 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவும் தேவை. நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968 கீழ் ஒரு நீதிபதியை நீக்குவதற்கான தீர்மானம் இரு அவைகளிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்படும் என்றும் அந்த குழு 3 மாதங்களில் அறிக்கையை தாக்கல் செய்ய அறிவுறுத்தப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருபுவனம் இளைஞர் அஜித்குமாருக்கு கஞ்சா கொடுத்து சிகரெட் சூடு வைத்து கொடுமைப்படுத்தியதும் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அம்பலமாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகேயுள்ள மடப்புரம் கோயிலுக்கு கடந்த மாதம் 27ஆம் தேதி சென்ற பக்தரின் நகை மாயமானது தொடர்பாக விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட காவலாளி அஜித்குமார் காவல்துறையினரால் அடித்துக் கொல்லப்பட்டார். மாநிலம் முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காவலர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை மாவட்ட நீதிபதி திரு ஜான் சுந்தர்லால் சுரேஷ் தலைமையில் விசாரணை நடத்த உத்தரவிட்டது. அதையடுத்து திருபுவனத்தில் முகாமிட்டுள்ள நீதிபதி காவலர்கள், காவல் ஆய்வாளர், டிஎஸ்பி, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர், கோயில் காவலாளிகள் என பல தரப்பினரிடமும் விசாரணை நடத்தி வருகிறார். இந்நிலையில் மதுரை அரசு மருத்துவமனை தடயவியல் பிரிவு பேராசிரியர்கள் டாக்டர் சதாசிவம் மற்றும் டாக்டர் ஏஞ்சல் ஆகியோர் நடத்திய அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை நேற்று வெளியானது. அதில் அஜித்குமாரின் உடலின் வெளிப்புறத்தில் சிராய்வு காயங்கள் என 50 காயங்களும் இரத்தக்கட்டு காயங்களும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயிற்றின் நடுவே கம்பால் பலமாக தாக்கப்பட்டுள்ளதும் தலையில் காவலர்கள் தாக்கியதில் கபாலத்தினுள் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் பிரேத பரிசோதனையில் அம்பலமாகியுள்ளது. கஞ்சா கொடுத்து காவலாளி அஜித்குமாரை காவலர்கள் தாக்கியதும் உடலில் சிகரெட் சூடும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உடலில் 6 இடங்களில் பெரிய காயங்கள் ஏற்பட்டிருந்ததாகவும் காதுகளில் இரத்த கசிவும் நாக்கை கடித்தது போன்றும் கண்கள் சிவந்து வீங்கிய நிலையில் இருந்ததாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே காவலர்கள் தாக்கும் வீடியோ எடுத்த சக்தீஸ்வரனை கைது செய்யப்பட்ட காவலர்களின் உறவினர்கள் மிரட்டுவதாகவும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்றும் டிஜிபிக்கு அவர் ஆன்லைனில் கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து அவருக்கு துப்பாக்கி ஏந்திய 2 காவலர்கள் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தரும் 520 கோடி ரூபாய் மானியத்தை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் சரியான முறையில் பயன்படுத்துகிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என ஓய்வு பெற்ற தமிழ்நாடு மின்துறை பொறியாளர்கள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் தலைவர் திரு காந்தி, மின்சார கட்டணம் 2022ஆம் ஆண்டில் இருந்ததை விட தற்போது 49% உயர்ந்துவிட்ட போதிலும் ஒவ்வொரு ஆண்டும் அதே 24,000 கோடி ரூபாயை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நஷ்ட கணக்கு காட்டுவதாக தெரிவித்துள்ளார். எவ்வாறு நஷ்டம் ஏற்படுகிறது என்பதை இதுவரை விளக்கவில்லை என தெரிவித்துள்ள அவர், இது அதிசயமாகவும் மர்மமாகவும் இருப்பதாக கூறியுள்ளார். மின் கட்டணத்தை பொதுமக்கள் எவ்வளவு அதிகமாக செலுத்தினாலும் மின்வாரியத்தின் நஷ்டம் குறையவே குறையாது என்று திரு காந்தி சாடியுள்ளார். மேலும் தனியார் மின் உற்பத்தியாளர்களுக்கு என தனியாக மின் கட்டமைப்பு இல்லை என்றும் அவர்கள் மின்சார வாரியத்தின் கட்டமைப்பையே பயன்படுத்தி கொள்ளை லாபம் ஈட்டுவதாகவும் விமர்சித்துள்ளார். எனவே பொதுமக்களும் அரசு தரும் மானியமும் சரியான முறையில் மின்வாரியத்தால் செயல்படுத்தப்படுகிறதா என ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். உயர்த்தப்பட்ட கட்டணம் சரியானதுதானா என்பது தெரிய வேண்டும். ஆக மாநில அரசு மானியம் கொடுக்கும் போது அந்த மானியம் சரியான ஒரு கட்டணத்திற்குத்தான் தரப்படுகிறதா என்பதிலே தான் இப்போ கேள்வி இருக்கிறது. ஒழுங்குமுறை ஆணையம் 2022 போட்ட அந்த கட்டண உயர்வு ஆணையே தவறான கட்டண உயர்வு ஆணை. அது தவறாகவே இருக்கிறது. அந்த தவறான கட்டண உயர்வு அடிப்படையிலேயே அவர்கள் மீண்டும் மீண்டும் கட்டண உயர்வை கொண்டே இருக்கிறார்கள். மின்சார வாரியத்தின் நஷ்டம் 3.2 லட்சம் கோடியாக உள்ள நிலையில் மேலும் 90,000 கோடி ரூபாயை புதிதாக கடன் வாங்க துடிப்பதாக திரு காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். எனவே ஒழுங்குமுறை ஆணையத்தை அரசு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பட்டாசு தொழிலையும் அதை நம்பியுள்ள தொழிலாளர்களையும் பாதுகாக்க மத்திய பாஜக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் செல்வி பாலபாரதி குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அண்மையில் நடந்த பட்டாசு ஆலை விபத்தில் 9 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். காயமடைந்து விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களை முன்னாள் எம்எல்ஏவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான செல்வி பாலபாரதி சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு அந்நிய செலவாணியை ஈட்டிக் கொடுக்கும் பட்டாசு தொழிலை காக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார்.
இயற்கை பேரிடர் நடைபெறும் போதும் கூட தொழிலாளர்களுக்கு எந்த நிதியும் தருவதில்லை என்று செல்வ பாலபாரதி தெரிவித்தார். பேரிடர் வருகிற பொழுது அதற்குமே அவங்க நிதி கொடுக்கறது இல்லையே. ஆகவே ஒன்றிய பாஜக அரசு என்பது தொழில்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கு. ஆகவே இதை மாநில அரசு இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த அந்த தொழில் மூலமாக அந்த தொழிலை நடத்தக்கூடிய அவங்களுடைய தகுதிகள் மற்றதெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் ஆய்வு செய்து அவர்கள் அந்த தொழிலை துவங்குவதற்கு முன்பாகவே அவர்கள் அனுமதியை பெறுகிற பொழுது இத்தனை லட்சம் ரூபாய் விபத்து நடந்தால் நீங்க கட்டணுங்கிறத விதியா சேருங்க. பட்டாசு தொழிலை நடத்த மாநில அரசு அனுமதிக்கும் போதே விபத்து நடைபெற்றால் குறிப்பிட்ட தொகையை நிவாரணமாக வழங்க வேண்டும் என்பதை விதியாக சேர்க்க வேண்டும் என்று செல்வி பாலபாரதி வலியுறுத்தினார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ள தலா 10.5 லட்சம் ரூபாயை ஆலை நிர்வாகம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பொன்னேரி அருகே மின்வாரிய அலுவலகத்தில் தொலைபேசி அழைப்பை ஏற்காமல் ஊழியர்கள் தூங்கிக் கொண்டிருந்த காட்சிகள் இணையதளத்தில் வேகமாக பரவி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னேரி மீஞ்சூர் சுற்றுவட்டார இடங்களில் நேற்று முன்தினம் இரவு காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. இதனால் அந்த பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நீண்ட நேரமாகியும் சில இடங்களில் மின்சார விநியோகம் மீண்டும் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து கேட்பதற்காக மின்வாரிய அலுவலகத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் மின்வாரிய அலுவலகத்திலிருந்து யாரும் பதிலளிக்கவில்லை என தெரிகிறது. இதனையடுத்து பொதுமக்கள் சிலர் மின்வாரிய அலுவலகத்திற்கே நேரடியாக சென்றனர். அப்போது தொலைபேசி மணி ஒலிப்பது கூட தெரியாமல் ஊழியர்கள் 2 பேரும் மின்வாரிய அலுவலகத்தில் தூங்கிக் கொண்டிருந்தனர். அண்ணா அண்ணா நோ நோ அதுதான் போத. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் மின் ஊழியர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் காட்சியை மொபைல் போனில் பதிவு செய்தனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் இருந்து வெளியேறும் யானைகளை ட்ரோன்கள் மூலம் வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். குடிநீர் மற்றும் உணவு தேடி வனப்பகுதிகளில் இருந்து யானைகள் அடிக்கடி ஊருக்குள் புகுந்து விடுகின்றன. இதனால் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராம மக்கள் எப்போதும் பீதியில் நடமாடும் அவலம் நிலவுகிறது. எனவே யானைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் ஊருக்குள் நுழைவதை தடுக்கவும் பெங்களூருவில் இருந்து சிறப்பு ட்ரோன் குழுவினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். அந்த குழுவினர் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் யானைகளின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். சிறப்பு பயிற்சி பெற்ற ட்ரோன் கேமரா குழுவினர் 5 பேர் இரவு பகலாக யானைகளின் நடமாட்டத்தை துல்லியமாக கண்காணிக்கின்றனர். பாடந்துறை, கொட்டாய், மட்டம் ஆகிய பகுதிகளில் கூட்டமாக சுற்றித் திரிந்த யானைகள் ட்ரோன்கள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த யானைகள் ஊருக்குள் நுழையாமல் இருக்க வனப்பகுதிக்குள் மீண்டும் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். பிரம்மாண்டமான அழகிய மசோதா என ட்ரம்ப் வர்ணிக்கும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேறியிருப்பது அரசியலில் அவருக்கு மிக பெரும் வெற்றியாக கருதப்படுகிறது. டெல்லியில் வாகன ஓட்டிகளின் கடும் எதிர்ப்பால் பழைய வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப விதித்த தடை உத்தரவை அந்த மாநில பாஜக அரசு நிறுத்தி வைத்துள்ளது. ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை இயக்கத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டின் ஒற்றுமையே நமது வலிமை என தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.